வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. தக் லைஃப் படம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். கமலும் மணிரத்னமும் பல வருஷங்களுக்கு அப்புறம் மட்டும் மீண்டும் இணையக்கூடிய ஒரு படம் இது. இவ்வளோ வருஷங்கள் ஏன் ஒன்றா பணியாற்றலை அப்படின்னும் போது அவங்க சொன்ன ஒரு பதில், அதாவது நாயகன் அப்படின்றது ஒரு கல்ட் கிளாசிக், அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக இணைவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த தக் லைஃப்பில் இப்போ இணைஞ்சிருக்காங்களே, இது நாயகனோட மேலா அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பாக இது நாயகனோட மேல் அப்படின்ற மாதிரி ப்ரொமோஷன்ஸ்லாம் சொன்னாங்க. இப்போ போய் இந்த படம்லாம் பார்த்துட்டு நீங்கள் கமல் கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆம் அப்படின்ற மாதிரியான ஒரு பதில் தான் சொல்லுவார். அது கமலின் நாயகனாகவும் இருக்கலாம், இல்லை ஜே.கே. ரித்தீஷின் நாயகனாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக சப்பாக்கட்டு கட்டுவாங்க. ஏன்னா அந்த ரேஞ்சுக்கு தான் இந்த படம் இருந்துச்சு. இந்த படத்தோட கதை அப்படின்றதெல்லாம் ஒரு சராசரியான கேங்ஸ்டர் ட்ராமா. நீங்கள் ஜில்லா படம் பார்த்துருப்பீங்களா? ஜில்லா படத்தோட கதை என்ன? மோகன்லால் ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருப்பார். அவரை ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன பையன் அவரோட உயிரை காப்பாற்றுவான். அந்த பையனை கூடவே வளர்ப்பார். ஒரு கட்டத்தில் அவனே மோகன்லாலுக்கு வில்லனாக வருவான் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. இதுலேயும் அதே மாதிரியான ஒரு கதை தான். என்ன இதில் சிம்புவோட தங்கச்சி சின்ன வயசில் காணாமல் போனதுக்கும் அண்ட் அவரோட அப்பா இறந்து போனதுக்கும் நம்ம கமல் தான் இன்டைரக்டாக காரணம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் காட்டுவாங்க. ஸோ அவரோட பிரிஞ்சு போன தங்கச்சியை எப்படியாவது திருப்பி சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கமல் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. அந்த ப்ராமிஸை காப்பாற்றுறதுக்காக அவரோட தங்கச்சியை தேடி இவர் எங்கெங்கெல்லாம் போறாருன்னு தெரியுமா? அதாவது பாரு, பப்பு, பிராத்தல் இந்த மாதிரியான இடங்கள்லேயே தேடிட்டு இருக்காரு. அதாவது தங்கச்சியை தேடுறேங்கிற சாக்கில் இவர் ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது நியாயம்தானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான ஒரு தேடல் படலத்தில் தான் இவர் த்ரிஷாவையே ஐடென்டிஃபை பண்ணுறாரு அண்ட் கூட்டிகிட்டு இவருக்கு கீப்பாக வச்சுக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். த்ரிஷா எதுக்கு இந்த படத்தில் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. அவங்க இல்லாமல் இந்த படத்தை பார்த்தாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இல்லை. அதே மாதிரி தான் ஜோஜோ ஜார்ஜோ பட்ரோஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. பட்டுன்னு காணாமல் போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவருக்கும் எழுதியிருந்தாங்க. சரி, கேங்ஸ்டராக கமல் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டார். இன்ஃபேக்ட் பேசிக்கிட்டே இருக்காரே தவிர வேற எந்த ஆக்ஷனுமே பெருசாக இல்லவே இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி வில்லன் இருக்கார்ல, அவரையும் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. சதானந்த் அப்படின்ற ஒரு வில்லன் இருப்பார் இதில் ஸ்டார்டிங்கில். அவர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு செத்துருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையில் இருப்பார். ஸோ அவர் மேலேயும் ஒரு பயம் அப்படின்றதும் ஏற்படாது. இன்டர்னலாக ஏதாவது பிரச்சனையை காட்டுவாங்க. இப்போ வடச்சென்னை படத்தில் வர மாதிரி ராஜனை எப்படி ஸ்கெட்ச் போட்டு அவங்க கூட இருக்கவங்க தூக்குறாங்க, அந்த மாதிரி ஏதாவது காட்சிகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தா அந்த கான்ஃப்ளிக்டையும் ஒழுங்கா பில்ட் பண்ணவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல அப்படியே கமல் விவேகம் அஜித்தாவே மாறுறாரு. ஒரு பனி பிரதேசத்திலிருந்து பயங்கர பவர்ஃபுல்லா திரும்பி வந்தாரு. பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட இந்தியன் 2ஓட வைபை கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ரிவெஞ்ச் அண்ட் கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த டிராக் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ப்ரெடிக்டபிளாவே இருந்துச்சு. ஒரு கேங்ஸ்டர் படத்துல நம்ம ஒரு ரைஸை சூப்பரா காட்டணும், இல்ல அந்த பவருக்காக நடக்கக்கூடிய பாலிடிக்ஸை ஒழுங்கா காட்டணும், இல்லைனா எமோஷனலா பயங்கர கனெக்டடா காட்டணும். இதுல எதுவுமே ஒழுங்கா காட்டாத ஒரு கேங்ஸ்டர் டிராமாவா தான் இந்த படம் இருந்துச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாரா எடுக்கப்பட்ட ஒரு படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல சில லிப்லாக் சீன்ஸும் பிளட் ஷெட்டும் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.